என்ன மன்னிப்பீங்களா மாமா? ஆமா மாமா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன். படிக்கிற காலத்துல இருந்தே பழக்கம் மாமா. இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்காரு. அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி இருக்கேன் மாமா, உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க சொல்லி. ஆனா அம்மா பிடிவாதமா உங்க பையனை தான் கட்டிக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு உங்க பையனை கட்டிக்கிறதுல இஷ்டம் இல்லாமலாம் இல்லை மாமா. ஆனா நாம ஒருத்தரை லவ் பண்ணிட்டு எப்படி மாமா? அதனால தான் எனக்கு உங்களையும் அத்தையும் எங்கள் குடும்பத்தையும் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். என்னை புரிஞ்சுக்குங்க மாமா, என்னை தப்பாக நினச்சிடாதீங்க, மன்னிச்சிடுங்க. உடனே மணி மரகதத்தை பார்த்து, என்னம்மா, என்ன இதெல்லாம்? நீ ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லி இருந்தா இவ்வளவு தொலைவு நம்ம சொந்த பந்தத்தை எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன்ல. அதுக்கு மரகதம், அண்ணா அவள் சின்ன பொண்ணுண்ணா, ஏதோ தெரியாமல் பேசுகிறா. நாம தான் நல்லது கெட்டது சொல்லி அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். வாயை மூடு மரகதம், என்ன பேசிட்டு இருக்க நீ? அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவள் சந்தோஷமாக இருந்துருவாளா? இல்லை என் பையன்தான் சந்தோஷமாக இருந்துருவானா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்று சொல்லிவிட்டு, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டை காலடி எடுத்து வச்சிருக்க மாட்டோம் என்று கோபித்து கொண்டு அனைவரையும் அழைத்து சென்று விட்டார் மணி. உடனே மரகதம், பாத்தியாடி என் அண்ணன் எப்படி மனசு கஷ்டத்தோட போறாருன்னு பாத்தியா? உன்னை பெத்ததுக்கு எனக்கு இந்த ஒரு தண்டனை கொடுத்துட்டியா? அதற்கு மித்ரா, அதுக்கு தான் சொன்னேன் இதெல்லாம் வேணாம்னு. நீ எங்கம்மா கேட்ட? என்கிட்ட பேசாதடி, நீ என் பொண்ணே இல்லை, எனக்கு யாருமே வேணாம், எதுவுமே பேசாதீங்க என்று கோவித்து கொண்டு அழுதபடி பெட்ரூமுக்குள் சென்று விட்டாள். விக்ரம் வந்தவுடன், என்னப்பா மாமா போறாரு, கூப்பிட திரும்பி கூட பார்க்காம என்றான். அதற்கு கந்தன், உன் தங்கச்சி பண்ண கூத்து அந்த மாதிரி. ஏதோ சொல்றதுக்கு இல்லப்பா, அம்மா கிட்ட போய் கேளு போ என்றார். உடனே விக்ரம், என்னாச்சு, அம்மா எங்க என்றார். பெட்ரூம் கதவை தட்டி, அம்மா வா, வெளியே வாமா, என்னம்மா ஆச்சு என்றான். உடனே மரகதம், உன்னால் வந்தது, உன் பொண்டாட்டியால் தான் வந்தது. எனக்கு இவ்வளோ பெரிய தீம்பு. உங்களை பார்த்து தான் அவளுக்கும் தைரியம் வந்துச்சு. யாரும் என்கிட்ட பேசாதீங்க என்றார். அம்மா மன்னிச்சிடு, சாரி, வெளியே வா, பேசிக்கலாம் என்றாள் மித்ரா. விக்ரம், சரி வாமா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், வெளியே வா என்றான். உடனே கந்தன், வாமா வெளியே வா, என்ன பண்ணுறது, நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும், வாமா. உடனே மறுபடியும், யாரும் என்கிட்ட பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க, கொஞ்சம் நேரம் என்னை தனியாக விடுங்க, போங்க போங்க, எல்லாம் யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் என்றால் அழுதபடி. உடனே மரகதத்தின் உறவினர், மரகத்தை கொஞ்சம் சொல்கிறத கேளுமா, வெளியே வா, எதுவாக இருந்தாலும் உட்கார்ந்து பேசுவோம், வெளியே வா என்றார்கள். உடனே தாழ்பால் திரண்டு கொண்டு வெளியே வந்தால் மரகதம். என்ன பேசணும்க்கா, அவள் பண்ணி வச்ச காரியத்துக்கு நான் என்ன பேச முடியும் என்றாள். அதற்கு மரகதத்தின் அக்கா, எல்லாம் முடிஞ்சிருச்சுமா, இனிமேல் இருந்து நம்ம புலம்பி பிரோஜனம் இல்லை, ஆகிற காரியத்தை பார்க்கலாம். அவள் தான் பிடிவாதமாக இருக்கா, இல்லை அவனை தான் கட்டிப்பேன்னு நாம் என்ன பண்ண முடியும்? பையனை பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கான், பார்க்கலாம், அவங்கள பற்றி விசாரிக்கலாம் என்றால் சொந்த பந்தம். கந்தன், விக்ரம் இவர்கள் அனைவரும் மரகதத்தை சமாதானப்படுத்தி ரவிக்கு ஃபோன் செய்தார்கள். வாங்க கொஞ்சம் பேசணும் என்று அழைத்தார்கள். உடனே ரவி சரி என்று தனது தாய் தந்தையை அழைத்து கொண்டு மித்ரா வீட்டுக்கு வந்தார்கள். வந்தவுடன் அனைவரும் வாங்க வாங்க என்று உள்ளே அழைத்து சென்றார்கள். அனைவரும் கூடி பேசி கொண்டிருக்கும் பொழுது மரகதம், என் பொண்ணு விரும்பினதுனால தான் நான் ஒத்துக்கிறேன், எனக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, என் அண்ணனை நான் பகைச்சிக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டாள். அதற்கு ரவியின் தாயார், புரியுதுங்க, உங்கள் நிலைமை எங்களுக்கு நல்லாவே புரியுது, எல்லா குடும்பத்திலையும் இதுதான், நானே முதல்ல கோபப்பட்டேன், என் பிள்ளைய வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டு சரி என்று முடிவெடுத்து விட்டேன். உடனே கந்தன், என்னப்பா, என்ன சம்பாதிக்கிற, எந்த கம்பெனியில் வேலை பார்க்குற என்று கேட்டார். இதற்கு ரவி, நான் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கிறேன், மாதம் 60,000 சம்பளம் என்றான். உடனே மரகதத்தின் சொந்தங்கள், சரி, மாப்பிள்ளை தான் நல்ல வேலையில் இருக்காருல்ல, மரகதம் பேசி முடிச்சிடு என்றார்கள். விக்ரமை பார்த்து கந்தன், என்னப்பா நீ என்ன சொல்கிற என்று கேட்டார். அதற்கு விக்ரம், அம்மாவுக்கும் உனக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம்ப்பா, இதில் நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்குது என்றான். மரகதத்தின் அக்கா, இன்றைக்கே நாள் நல்லா தான் இருக்குது, அவன் நிச்சயதார்த்த நாள், இன்றைக்கே ஒப்புத்தாம்பலம் மாற்றிக்கலாம் என்றார்கள். சரி சரி என்று கூறிவிட்டு நல்லபடியாக ஒப்புத்தாம்பலத்தை முடித்தார்கள். மரகதத்தின் கண்களிலிருந்து மட்டும் கண்ணீர் நிற்கவே இல்லை. அழுதபடியே பொண்ணை பார்த்து முறைத்தபடியே சம்மதம் கூறினாள்.
கல்யாணம் அடுத்த 15ஆம் தேதி என்று முடிவெடுத்தார்கள். சரி என்று கை நினைத்துவிட்டு அனைவரும் கிளம்பினார்கள். மித்ரா மரகதத்தை கட்டிப்பிடித்து கொண்டு, தேங்க்ஸ் அம்மா, ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். தொடரும்.